கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஆயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வள்ளுவக்குடி, கொண்டல், தேனூர், மாப்படுகை, நலத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது. இதேபோல் மாவட்டம் முழுவதும் சுமார் 25,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. ஏக்கருக்கு சுமார் 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்திருந்த நிலையில் நெற்கதிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையில் உறைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெய்த கனமழையால் இன்னும் 15 நாட்களுக்குள் அறுவடை செய்ய வேண்டிய நெற்பயிர்கள் அனைத்தும் அடியோடு சாய்ந்து மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சரியான முறையில் பயிர் காப்பீடு எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை. தொடர்ந்து விவசாயிகள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவு செய்து தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கான காப்பீட்டு தொகை பெறவும், விழுந்து பயிர்களையும் ஒரு விதையாக எங்களுக்கு கொடுத்தால் இன்னும் விவசாயிகளுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 10 நாளில் அறுவடை செய்ய வேண்டிய நெல் நீரில் மூழ்கி நாசமாகி உள்ளது. தொடர்ந்து 2021, 22, 23 பயிர் காப்பீடும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டும் எங்கள் இதே நிலை நீடித்தால் விவசாயத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலைக்கு நாங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். மாநில அரசு தலையிட்டு இந்த உரிய பயிர் பாதுகாப்பிடம் அதுக்கான நிவாரணம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.